ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஈஸியாக எப்படி படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளானோட தான் இப்போ நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நான் படிச்சுட்டு தாங்க இருக்கேன், இப்போ படிப்பேன், அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுருவேன், அப்புறம் படிப்பேன், என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் கிடையாது, ஒரு ஸ்டடி மெத்தடுக்கான ஒரு கைடன்ஸும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டடி பிளானோட தான் இப்போ நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா February 15 கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், பாதி மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கையில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் ஒரு 31 நாள் நம்ம கையில் இருக்குது இல்லைங்களா. மார்ச், ஏப்ரலில் ஒரு 30, மேல ஒரு 31, ஜூனில் ஒரு 30, ஜூலையில் ஒரு 10 நாள் வச்சுக்குவோம். ஏன்னா ஜூலை 13 தான் நமக்கு எக்ஸாம் இல்லைங்களா. ஸோ ஒரு 10 நாளுங்கிறத வச்சுக்கோம், ரிவிஷன் டைமுக்குலாம் யூஸ் ஆகும் இல்லைங்களா. சரி, அப்போ 30, 60, 90, 120. ஸோ ரவுண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 120ன்னு வச்சுக்கோம். இது வேணாம் சரிங்களா. 1, 2, 3, 4 மாதம் ரவுண்டாக இருக்குது. ஒரு 130லேருந்து 120லேருந்து 130 நாளுக்குள்ளே கணக்கு சரிங்களா. சரி, இப்போ படிக்க நான் ஆரம்பித்தா கூட என்னால் அது கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பாதி நாள்லேயே உங்களுக்கு எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பர்பான ஒரு பிளான் தான் இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேட்சோட நம்மளோட ஸ்கெடியூல், இந்த ஸ்டடி பிளான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதோட நாட்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60 நாள். இந்த 60 நாளை நம்ம 16 ஸ்கெடியூலாக நம்ம பிரிச்சுருக்கோம் சரிங்களா. அந்த அட்டவணை போட்டு படிப்போம் இல்லைங்களா, அந்த வகையில் 16 அட்டவணை மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது என்னதுங்க 1700 கொஸ்டின் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை மட்டும் வச்சு படிக்கிறீங்கன்னா நீங்கள் செல்ஃபாகவும் நீங்கள் படிக்கலாம், இல்லை படித்ததுக்கான டெஸ்ட்டு போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த பேட்ச் மொத்தமாக இந்த 60 நாளில் உங்கள் கையில் ஒரு 1700 கொஸ்டின் குரூப் 4 சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் குரூப் 4க்கான ஸ்டடி பிளானும். இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப பேசிக் ப்ரெஷராக இருந்தாலுமே ஈஸியாக இது மூலமாக வந்துடலாம் சரிங்களா. ஸோ எப்படிங்க அந்த 60 நாளில் என்னால் படித்து முடிக்க முடியுமா, இந்த ஒரே கொஷின் தான் எல்லாருக்கிட்டேயும் தோணும் இல்லைங்களா. ஸோ ஒரு விஷயம் நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால் 60 நாளில் முடியுமா, 100 நாளில் முடியுமா, என்னோட கெப்பாசிட்டி என்னங்கிறத என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் குறைச்சி எடை போடக்கூடாது. எல்லாருமே ஸ்கூலில் படித்த விஷயம் தானேங்க, அதை தானங்க கொஞ்சம் புக்கு மாற்றி நமக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது எல்லாருமே நம்ம படித்தது தான் சரிங்களா. எனக்கு மேக்ஸ் வராது, ஆனால் 60 நாளுக்குள்ளே நான் முடிக்க முடியுமா, எனக்கு தமிழ் வராது, என்னால் 60 நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா, இப்படியே ஒரு கொஷின் மார்க்கோடய உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா வருஷங்கள் தான் போகுமே தவிர நம்ம அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஏன் ஒரு ட்ரை நம்ம எடுத்து தான் பார்ப்போமே. இவ்வளோ வயசாகிடுச்சு நமக்கு, சின்ன பிள்ளைங்க ஈஸியாக படிச்சுட்டு போகிறாங்க, நம்மளால் படிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா 60 நாள் என்ன ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். ஸோ எப்போவுமே படிக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்கெடியூல் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். இந்த 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஸ்கெடியூலை படித்து முடிக்க முடியும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நான் 60 நாள் 10 நாள் படிச்சிட்டேங்க, 2 நாள் எனக்கு முடியலை, நான் விட்டுறேன், அடுத்த மறுபடியும் வரேன் அப்படின்னா, சரி அதான் ஏற்கனவே 2 நாள் போயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி நினச்சி நிறைய பேர் விடுறவங்க தான் அதிகம் சரிங்களா. ஸோ என்ன முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம், சரியான ஸ்கெடியூல் முக்கியம் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கெடியூலாக உங்களுக்கு இருக்கும் சரியா. சரி, இப்போ நம்மளோட பேட்சில் எவ்வளோ சொன்னோம், 60 நாள் இந்த ஸ்கெடியூல் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஃபெப்ல பார்த்திங்கன்னா 5 நாள். எப்படிங்க 5 நாள், இன்னும் 15 நாளே தொடலையேங்க அப்படின்னா, நம்ம இந்த ஸ்கெடியூல் நம்ம என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம் படிக்க அப்படின்னா 24ஆம் தேதியிலேருந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கெடியூல் படி ஃபாலோ பண்ணி படிக்க போகிறோம். அப்படி 24ஆம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணோன்னா 24லேருந்து 28 வரைக்கும் February மாதம் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 5 நாள் இருக்குது. மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் ஒரு 24 நாள் எடுத்துக்கிறோம். ஏப்ரல் 24ஓட நம்ம கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணி எல்லாத்தையுமே படித்து முடிச்சு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்து நம்ம என்னங்க பண்ணுவோம், ஏப்ரல் 24 நம்ம படிச்சுருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. இந்த 60 நாளில் நம்ம போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், படித்ததையே திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது முழு நேரமாக நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷருங்க, முழு நேரமாக நான் படிக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை வேலைக்கு போய்ட்டு இருந்தேன், அதை குவிட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு படிக்கலான்னு வந்திருக்கேன், அந்த மாதிரி முழு நேரமாக இருந்தீங்கனாலும் சரி, வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்களா இருந்தீங்கனாலுமே சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலுமே சரி, யாராக இருந்தாலுமே இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி, இது ப்ராப்பரான கண்டிப்பாக ஸ்டடி பிளான், ப்ராப்பரான ஸ்டடி பிளானுங்கிறத நான் உங்களுக்கு 100% நான் சொல்கிறேன். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் நம்மளோட சேர்ந்து படிச்சிங்கனாலே இந்த 60 நாளில் நம்ம ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம்.
ஓகேங்களா? சரி, அப்போ 60 நாள் நம்ம படிக்க போகிறோம். மீதம் நம்ம கையில் 77 நாள் இருக்கும். இங்கே படித்ததை ஃபுல்லாக தரோவாக திரும்ப 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 நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். சரியா? சரிங்க. ஸோ ஜூலை 13 என்னன்னு சொன்னேன், குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்க ஸ்கெடியூல் பிளானில் அப்படின்னா தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். ஓவராலாக ஃபுல்லாக குரூப் 4 சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிடுவோம். இப்போது முதல் ஸ்கெடியூல் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழும் ஜிஎஸும் படிக்க போகிறோம். மேக்ஸ் இல்லையாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழும் மேக்ஸும் ஆல்டர்னேட்டிவாக தான் படிப்போம். ஃபஸ்ட்டு வாரம் தமிழ் படிப்போம், அடுத்த ஸ்கெடியூலில் மேக்ஸ் படிப்போம், 3வது ஸ்கெடியூலில் தமிழ் படிப்போம், 4வது ஸ்கெடியூலில் மேக்ஸ் படிப்போம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் வந்து எல்லா ஸ்கெடியூல்லையுமே வந்து இருக்கும். தமிழும் மேக்ஸும் மட்டும் ஒரு ஸ்கெடியூலுக்கு மாறி மாறி வரும் உங்களுக்கு. முதல்ல தமிழ்னா அடுத்து மேக்ஸ், அடுத்து தமிழ் மேக்ஸ்னு இப்படி மாறி மாறி வரும். சரிங்களா? சரி, அப்போ முதல் ஸ்கெடியூலில் நம்ம தமிழில் யூனிட் 1 இலக்கணம் அப்படிங்கிறது படிப்போம். சரிங்களா? அடுத்து ஜிஎஸில் பாலிட்டி வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? 15 கொஸ்டின் கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த வெறும் ஒரே ஒரு பாடத்தில் இருந்து மட்டும் 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த முதல் ஸ்கெடியூலில் பாலிட்டியில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எங்கள் சிவிக்ஸில் வந்து படிக்க போகிறோம். 11வது பாலிட்டி புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிக்க போகிறோம். குரூப் 4க்கு நமக்கு அதுவே போதுமானது. இதே நீங்கள் குரூப் 2 படிக்கிறதா இருந்தால் தான் நம்ம எந்தெந்த லெசன் 11th 12th படிக்கணும்னு சொல்கிறோமோ அது எல்லாமே நீங்கள் லெசன் முழுக்க கோ த்ரூ பண்ணணும். நீங்கள் குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 11th புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட், 12th அதே போல் தான் புக் பேக்கு பாக்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். 10ஆம் வகுப்பு வரைக்கும் 11, 12 புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சிங்கனாலே ரொம்பவே போதுமானது. சரிங்களா? ஸோ இது படிக்கலையே அது படிக்கலைங்கிற ஒரு அவசரமே தேவையில்லை. அந்த 60 நாளில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஃபுல்லாக நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் மிச்சம் 77 நாள் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அப்போ கூட என்ன பண்ணலாம், ஆடட் பாயிண்ட்ஸ் ஒரு தைரியத்துக்காக அது என்ன பண்ணலாம், 11th 12th நம்ம என்னென்ன பாடங்கள் கொடுத்தோமோ அந்த லெசன்ஸுமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு அதுக்கு அடுத்து குரூப் 4 முடிஞ்சு குரூப் 2 வரும் இல்லைங்களா? அதுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் டார்கெட் as per குரூப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம், 11ல் வந்து 11ஆம் வகுப்பு பாலிட்டியில் புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இதே நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா February 24ஆம் தேதி உங்களுக்கு என்ன நடக்கும்னா இதிலிருந்து ஒரு 125 கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். 50 கொஷின்ஸ் வந்து தமிழ்லேருந்து வரும், 75 கொஷின் இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பாலிட்டியிலேருந்து உங்களுக்கு எடுப்போம். சரிங்களா? மொத்தமாக எத்தனை கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், 125 கொஷின் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற லெசன் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ 11th 12thலாம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ as per இந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் 11th பாலிட்டி மட்டும் படிக்கணும்னு சொன்னேன். அதில் நமக்கு தேவையான 10 பாடங்கள் எந்தெந்த பாடங்களில் நம்ம புக் பேக்கும் பாக்ஸும் படிக்கணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியும் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்கெடியூல் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 28 ஒரு வாரத்தில் 2 ஸ்கெடியூல் இருக்கும். எல்லாமே கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னு சொன்னீங்களே எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் ஒரு பாடத்துக்கு 5 பாயிண்ட் கூட உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும், புதுசாக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் உட்காந்திங்கன்னா வெறும் ஒரு நாள் கூட உங்களுக்கு தேவைப்படாது. உட்காந்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் போதும். சரிங்களா? 8ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா ஒரு பாடத்தில் ஒரு 15 பாயிண்ட் அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், 3 நாள் டைம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். தமிழ்லாம் முன்னாடி அளவுக்கு நம்ம உட்காந்து முட்டி மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. மொழித்திறன் பயிற்சி எடுக்கிறோம். நம்ம எங்கெங்கே கொடுத்துருக்கோமோ அந்த மொழித்திறன் பயிற்சியை மட்டும் பார்க்குறீங்க, வரீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து 2வது ஸ்கெடியூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸ் இருக்கும். February 28ஆம் தேதி பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி அது எங்கே இருக்குங்கிறத கீழே நம்ம கொடுத்துட்றோம். அதுலேருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். எல்லாமே ப்ரீவியஸாக கொஸ்டினில் தான் உங்களுக்கு நாங்கள் செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து யூனிட் 4 பாலிட்டி நம்ம 6வது 7வது 8வது படித்தோம். இப்போ 9வது 10வது இருக்குது, 12ஆம் வகுப்புக்கான புக் பேக் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பாடங்கள் வந்து படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 75 கொஸ்டின் 100 கொஸ்டின் வந்து அன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கீழே வந்து கொடுத்துட்டோம். அடுத்து ஸ்கெடியூல் 3 மார்ச் 3ஆம் தேதி சாயந்தரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழ் ஜிஎஸ், தமிழில் 2வது யூனிட், ஜிஎஸில் அடுத்த யூனிட் வந்து நம்ம போயிடுவோம் இல்லைங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரம் யூனிட் 5 வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ தமிழில் 50 கேள்விகள், இந்திய பொருளாதாரத்துலேருந்து 75 கேள்விகள், மொத்தமாக எவ்வளவு 125 கொஸ்டின்ஸ் வந்து அன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ போர்ஷன் எல்லாமே நம்ம அப்படியே கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து ஸ்கெடியூல் 4 வந்து மார்ச் 7ஆம் தேதி இருக்கும். எல்ஜிஎம் ஹெச்சிஎஃப்பும் இந்திய பொருளாதாரத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய பாடங்களும் 100 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜிஎஸ் ஸ்கெடியூல் 5ல் மார்ச் 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். தமிழில் யூனிட் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிஎஸில் வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து படிப்போம்.
அடுத்தது ஸ்கெடியூல் 6 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸ் இருக்கும். மார்ச் 14 இருக்கும். மேக்ஸ் வந்து பெர்சன்டேஜ் வந்து படிப்பீங்க. ஜிஎஸில் அந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் மிச்ச பாடங்கள் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த ஸ்கெடியூலில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. மொத்தமாக எத்தனை கொஷின் வந்துடும் உங்களுக்கு? 75 கொஷின் வந்து ப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அடுத்தது 7வது ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் ஜிஎஸும் படிக்க போகிறோம். மார்ச் 17 சாயந்தரம் தான் டெஸ்ட் இருக்கும். தமிழில் யூனிட் 4 வந்துடும். ஜிஎஸில் யூனிட் 6ல் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கான பாடங்கள் படிக்க போகிறீங்க. மொத்தமாக ஒரு 100 கொஷின் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ லெசனோட லிஸ்ட் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோங்க. நீங்கள் எங்கேயும் தேடி பிடிச்சி அலையணும்லாம் அவசியம் இல்லை. வேர் டு ஸ்டடி பக்காவாக உங்களுக்கு கையில் இருக்கும். சரியா? அடுத்து 8வது ஸ்கெடியூலில் மேக்ஸ் ஜிஎஸ் மார்ச் 21 சாயந்தரம் 100 கொஷின் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க். அடுத்து ஜிஎஸில் யூனிட் 6ல் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ப்ளஸ் வந்து புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் என்னென்ன படிக்கணுங்கிறத நம்மளே வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து 9வது ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் மார்ச் 24 தமிழில் பார்த்திங்கன்னா யூனிட் 5. ஜிஎஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து சில டாபிக் தென்னிந்திய வரலாறு வரைக்கும் தென்னிந்திய வரலாறுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா, அது வரைக்கும் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் 50 கேள்வி இருக்கும். ஜிஎஸில் 75 கேள்வி, மொத்தமாக 125 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக லெசன் லிஸ்ட் எல்லாமே நம்மளே கொடுத்துறோம். ஸோ லெசன் என்ன தரோவாக படிக்கணும், புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் என்ன படிக்கணும், அதில் எந்த பகுதி படிக்கணுங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்தது 10வது ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 28 சாயந்தரம் இருக்கும். மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் ரீசனிங் சேர்த்துருக்கோம். 30 கொஷின் வந்து வந்துடும். அப்போ ஜிஎஸில் வந்து ஹிஸ்ட்ரியில் மிச்சம் இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு 70 கேள்விகள் வந்து வந்துடும். மொத்தமாக 100 கொஷின் அன்றைக்கி டெஸ்ட் எழுதுவீங்க. வேர் டு ஸ்டடி நம்மளே வந்து கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் 11 தமிழ் ப்ளஸ் ஜிஎஸில் வந்து மார்ச் 31 டெஸ்ட் எழுத போகிறீங்க. தமிழ் வந்து யூனிட் 6 வந்து படிக்க போகிறீங்க. ஜிஎஸில் ஐஎன்எம் படிக்க போகிறீங்க யூனிட் 3. சரிங்களா? 8th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த வாரம் படிச்சிருவீங்க. மொத்தமாக 100 கொஷின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 11க்கு இது வேர் டு ஸ்டடியாக. அடுத்து 12வது ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸும் இருக்கும். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக் நமக்கு மேக்ஸில். இதோட மேக்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அடுத்து ஜிஎஸில் மிச்சம் இருக்கக்கூடிய 10th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிப்பீங்க. என்னென்ன லெசனுக்கான புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணுங்கிறத நம்ம வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்போம். மொத்தமாக 100 கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து 13வது ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7 வந்து இருக்கும். ஜிஎஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து தமிழில் யூனிட் 7 வந்து வரணும் இல்லைங்களா? யூனிட் 7 வந்து மெமரி பண்ண வேண்டிய ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முன்னாடியுமே ஃபுல்லாக இலக்கணமாக இல்லாமல் இது மெமரி பண்ண வேண்டிய ஏரியாவாக இருக்கனால உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், இந்த வீக் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டு நீங்கள் படிங்க, அடுத்த ஸ்கெடியூலில் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் 7க்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ ஜிஎஸில் ஜியாகிரஃபி மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. மொத்தமாக 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 14 வந்து தமிழும் ஜிஎஸும். ஸோ போன ஸ்கெடியூலில் வந்து தமிழ் ஸ்டடி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்கெடியூலில் யூனிட் 7 50 கொஷின் டெஸ்ட் இருக்கும். அடுத்து யூனிட் 2 ஜியாகிரஃபியோட பார்ட் 2 டெஸ்ட் 50 கொஷின்ஸ், மொத்தமாக 100 கொஷின்ஸ் வந்துருக்கும். ஸோ இதோட ஜியாகிரஃபியும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஜிஎஸ் பொறுத்தளவில் ஒரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு 2 ஸ்கெடியூல் வந்து நம்ம டைம் கொடுத்து பிரித்து அழகாக டைம் கொடுத்து தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஸ்கெடியூல் 15 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜிஎஸ். ஸோ தமிழுக்கு மட்டும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு மொத்தமாக 2 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்கெடியூல் 15லேயே ஒரு ரிவிஷன் வந்துடுது. யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறீங்க. ஜிஎஸில் சயின்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அது 6லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக புக் பேக்கும் பாக்ஸும் மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா மொத்தமே உங்களுக்கு 5 கொஷின் தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக மெனக்கட்டு உள்ளே இருக்க அத்தனையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 6லேருந்து 10th வரைக்கும் ஒரு பாக்ஸ் அண்ட் ஒரு புக் பேக் விடாமல் நீங்கள் படிச்சிங்கனாலே அதிகபட்சம் உங்களுக்கு 3 கொஷின் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் வந்து ஸ்கெடியூல் 15ல் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஸ்கெடியூல் 16 லாஸ்ட் ஸ்கெடியூல், ஒரு 10 நாள் மொத்தமாக உங்களுக்கு டைம் கொடுத்து இது வரைக்கும் நீங்கள் 15 ஸ்கெடியூலில் படித்தது எல்லாத்தையும் கடன்னு ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ தமிழ் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஸ்கெடியூல்லே ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க. இன்னும் மேக்ஸும் ஜிஎஸும் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10 நாளுங்கிறது ரொம்பவே தாராளமான டைம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு ஏப்ரல் 24 உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கெடியூல் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். தமிழ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுறோம், வேர் டு ஸ்டடியும் கொடுத்துட்றோம். மேக்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுறோம், அதுக்கான வேர் டு ஸ்டடியும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். எங்கெங்கே இருக்குது இதை மட்டும் நீங்கள் படிங்கன்னு சொல்லிடுறோம். ஜிஎஸும் அதே போல் தான், எக்ஸாக்டாக ஃபுல்லாக உங்களுக்கு எந்தெந்த பாடங்கள் தேவைங்கிறத கரெக்டாக பிரித்து கொடுத்துட்றோம். அதுவும் ஒரு யூனிட்டாக ஒரே நேரத்தில் நீங்கள் படிங்கன்னு சொல்லாமல் 2 ஸ்கெடியூலாக நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்னடா இது லெசனோட லிஸ்ட் இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து பயப்படாமல் அந்த லெசனை எடுத்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கெடியூலுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெசனுக்கு போகாமல் ஒரு லெசன் நான் படித்தேன், அதுக்கேற்ற மாதிரியான மொத்த டெஸ்ட்டும் நான் போட்டு பார்த்துட்டேன், எனக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குங்கிறது வேறு. படிச்சுட்டே போகிறது வேறு, படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே போகிறதுங்கிறது வேறு. ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் 4 நானும் வந்து உள்ளே போயே தீரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம பேச்சுலர் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கே எழுதவே இல்லையேங்க, ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் தானே எழுதிருக்கீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பேச்சுலர் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து எவ்வளோ, நான் வந்து ஸ்கெடியூலில் நானாக படிக்காமல் உங்கள் கூட சேர்ந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே ரெகுலராக வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து 300 rupees உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து 60 days உங்களுக்கு பிளானர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இங்கே தாங்க இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ரெகுலராக டெஸ்ட் கொஷின்ஸும் கரெக்டாக வந்து வந்துடும். மொத்தமாக 1700 டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய மேக்ஸும் வந்து கோ த்ரூ பண்ணணும், ஜிஎஸ்க்கான வீடியோஸும் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம பிளேலிஸ்ட்டும் வந்து பேட்சில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் தேவைப்படுது அப்படின்னா. அதெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம். வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பேட்சோட பேமெண்ட் வந்து 300 rupees. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு போய் டெலகிராமில் வந்து போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வாட்ஸ்அப் நம்பருன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, இல்லை ஃபர்தராக டவுட் இருக்கா என்ன ஏதுங்கிறத கேட்டுட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் வந்து தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும். மேக்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்கல், தமிழ்லேயும் கொஷின் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொஷின் இருக்கும். ஸோ மற்றபடி இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, பைலிங்கலாக இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் தான் வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் இங்கே கூட நம்பர் சொல்லிடுறேன். 9363138979 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.